அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பகுதி 16. விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நினைவுகளை பொறுக்க முடியாமல் பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாக திறந்து கொண்டு பூந்தோட்டத்துக்குள் பிரவேசித்தாள் சிவகாமி. அப்பொழுது இரவில் 3ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. பிறைச்சந்திரன் விரித்த இளம் நிலவில் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவுலகத்தில் காணும் ஒரு காட்சி போல் தென்பட்டது. பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவரோரமாக சற்று தூரம் சென்ற பொழுது பேச்சுக்குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்கள் இருந்த அறையில் பின்புற பலகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது. அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டுமென்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர், குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் வந்து விழுந்தன. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன. பலகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னன் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம்! பூலோகத்தில் உள்ள ராஜராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கூட போட மாட்டார்களா என்றாள் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் மகாராணியின் ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடும் செய்திருக்கின்றார். அதற்குள்ளேயே இந்த யுத்தம் வந்துவிட்டதால் அது தடைப்பட்டு போயிற்று. இப்பொழுது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான். அப்புறம் என்ன நடந்தது? கமலி கேட்டாள். அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. சண்டையா? எதற்காக? குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது. இதற்குத்தானா இவ்வளவு அவசரப்பட்டு கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்தில் தான் ஏதோ செய்து வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தல்லவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம். கேட்டால் பிரமித்து போவாய் என்றான் கண்ணன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்தே போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்து கொண்டே கூறினான். ஆம், நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடும். யுத்தம் வருகின்றதல்லவா? யுத்தம் வரட்டும், அப்பொழுது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப்போகின்றாய் பார். நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகப் போகின்றேன். அப்படியா நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில்? யுத்தம் கிட்டே வரும்பொழுது நீ போகவிட்டால் நானே உன்னை கழித்து பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயம் கொள்ளியாக போனது நினைத்து விட்டுத்தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போல இருக்கிறது. இப்படித்தானே நீ எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய்? யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கின்றதான் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிறலி, அது பெரும் பிசகு கமலி. எது பிசகு கண்ணா? எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணமும் இருக்கிறது. அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி இது. என்ன? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைகேடாக சொன்னாயோ? பார்த்துக்கொள். இசைகேடு ஒன்றுமில்லை, பெருமையான விஷயம்தான். சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்? சொல்லிவிட்டு கேள். பொருளை பார்த்துவிட்டு அல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. என்னும் சத்தம் கேட்டு கமலியின் வாயிலிருந்து வந்தது. ஆச்சரியத்தில் அவை திகைத்து நின்று விட்டாள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த என்ற சத்தமானது கூரிய அம்பை போல் புகுந்தது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கப்பட்டாள். அன்றைக்கு உள்ள சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாய் இருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்று தான் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேனே. அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று அவள் சமத்தாக விடை சொன்னாள். ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது.
உன்னுடைய வலையில் நீ என்னை போட்டு கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரை வலையில் பிடித்து விட்டாள். என்ன சொன்னாய்? கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள். நானா உன்னை தேடி வந்து என் வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்து, கண்ணே பெண்ணே, நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுவனே விளையாட்டுக்காக விரித்தாய். அதில் நான் ஓடி வந்து அகப்பட்டு கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கச்சிக்கும் நேசம் என்கின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதை சொல்லு என்றாள் கமலி. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாக பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த மாதிரி உன் தங்கையை இப்பொழுது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். இவ்வளவுதானா? இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் படித்ததும் உன் தங்கை மூர்ச்சியாகி விழுந்து விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார். கமலி அப்பொழுது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருந்தது. இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாற்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. விம்மலுடன் அழுகை வரும் போல் இருந்தது. சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள். இவ்வளவு கூர்மையாய் கவனித்தாயே, நீ ரொம்ப புத்திசாலிதான். மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றால் சொல்லுகிறாள். இதனால் ஏற்பட போகிற சங்கடையெல்லாம் நினைத்தால் சங்கடமா? என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் திருமணம் என்றால் நம்முடைய திருமணத்தைப் போல் என்று நினைத்து கொண்டாயா? எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள். கண்ணா, என் தங்கையை மட்டும் சாமானியமான பெண் என்று நினைத்தாயா? தமந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா என்ன? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நல மகாராஜனுக்கு மாலையிட்டாள். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி ஆயிற்றே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையானவள் கண்ணா. நீ வேண்டுமானால் பார். என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. தங்க ரதத்தில் நவரத்ன சிம்மாதனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகிறார். அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல் என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள். தங்க ரகத்தின் முன்தட்டில் நீ ஜம்மென்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டி கொண்டு வருகிறாய். நான் அரண்மனை கோபுர வாயில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடியாக மல்லிகை மலர்களையும் சண்பக பூக்களையும் அவர்களின் மேல் கொட்டுகின்றேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்க்கின்றேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா. கமலி, உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான் என்றான் கண்ணன். சிவகாமி திரும்பி தன் அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள். இதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்பலையும் அழுகியும் ஆனமட்டும் என்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 4ஆம் ஜாமத்தில் விழுப்பும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் பொழுதும் முன்பு அவள் மணக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பித்தன. ஒரு செண்பக மரத்தின் கிளையில் 2 புறாக்கள் ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றன. திடீரென்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரியத் தொடங்குகின்றன. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்லுகிறது. அது போன வழியேயே பெண் புறா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா திரும்பி வருமா? வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா? இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை நாலாப்பக்கமும் புகை சூழ்ந்து விடுகிறது. இந்த நேரத்தில் அந்த புகையினால் சூழப்பட்டு இருப்பது பெண் புறா அல்ல, தான் என்று சிவகாமி பிரமையுறுகிறாள். கற்பனை உலக காட்சி மாறுகின்றது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் புள்ளிமானும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. விளையாட்டின் இடையே புள்ளிமானானது மல்லிகைப்புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது. மல்லிகைப்புதரில் பூத்து சிரித்த வெள்ளி மலர்களும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுக்களுக்கும் வித்தியாசம் தெரியுமால் கலைமான் புள்ளிமானை தாண்டி கொண்டு அப்பால் போய்விடுகின்றது. அதை கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது. இப்படி அவை விளையாடி கொண்டிருந்த பொழுது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு, பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல அனல் கட்டிகள் என்று தோன்றிய பின்னர் 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள்தான் என்று தெரியவே
பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது. கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது. ஆனால் தொண்டையிலிருந்து சப்தமே உண்டாகவில்லை. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பிச் சென்றதா? கலைமானுடன் சேர்ந்ததா? அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கரமான அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது. மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடபெண்ணையுடன் பாகாகினி நதி கலக்கும் இடத்தில் புத்த விகாரத்தை சூரிய அஸ்தமன நேரத்தில் அடைந்தான். விகாரத்தின் வாசலில் புத்த பிக்ஷு ஒருவர் நின்று கொண்டே இருந்தார். மாலை நிறுத்து மஞ்சள் வெயில் பிஷுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிட்சுவை அணுகியதும் அவர் இவனை என்னவோ கேட்டார். அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை. ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று ஊகித்து கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இந்த இடம் தங்கி வழி கேட்டுக்கொண்டு போகும்படி நாகநந்தி அடிகள் பணித்தார் என்றும் கூறினான். நாகநந்தி என்று கேட்டதும் அந்த பிக்ஷுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. சமிக்கையினால் கொஞ்சம் இங்கேயே இரு என்று அவனிடம் சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்றார். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்துக்குள் அழைத்துச் சென்றார். அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜ விகாரத்தைப் போல் கல் மரம் சுண்ணாம்பினால் கட்டப்பட்டது அல்ல என்பதையும், குன்றிலேயே குடைந்து காஞ்சி ராஜ விகாரத்தைப் போல இது அவ்வளவு பெரியதாக இல்லை, அவ்வளவு விலையுறந்த பூஜார திரவியங்களும் இங்கு காணப்படவில்லை. ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே போல்தான் இருந்தது. நடுவில் பிட்சுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்வதற்கான சைத்தியமும் அதன் பின்பக்கத்து பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்தன. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிழ்ந்திருந்த போதி விருட்சமும் புத்தரின் மீது புஷ்பமாரி பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்து அமைக்கப்பட்டு இருந்தன. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்தன. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் காட்சியளித்தன. புஷ்பங்களின் நறுமணத்துடன் அகில் புகையின் வாசமும் சேர்ந்து சிந்தனையை ஒருமுகப்படுத்த உதவி செய்தது. சைத்தியத்துக்கு இருபுறத்திலும் புத்த பிட்சுக்கள் தங்குவதற்கு, மாணாக்கர்கள் கல்வி பயில்வதற்கும் உரிய குகைகள் அறைகளாக குடையப்பட்டிருந்தன. ஒரு பக்கத்தின் கோடியில் மச்சுப்படிகள் போல் படிக்கட்டுகள் காணப்பட்டன. அந்த படிகளின் கீழேயுள்ள அறைகளை போல் மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டன. அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷு பரஞ்சோதியை அழைத்துச் சென்று அங்கு விடப்பட்டான். அந்த விகாரத்தின் தலைமை பிக்ஷு அவர்தான் என்பதை பரஞ்சோதி ஊகித்து கொண்டு அவரை கைகூப்பி வணங்கினான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிக்ஷு கூறி 3 முறை புத்த பகவானை வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில், குழந்தாய், நீ யார்? என்ன காரியமாக வந்தாய்? யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினான். நாகநந்தி கொடுத்து அனுப்பிய ஓலை எங்கே? அந்த ஓலையை நான் பார்க்கலாமா? பிட்சு கேட்டார். மன்னிக்க வேண்டும், ஓலையை சத்தியாச்சிரேயரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்பது நாகநந்தியடிகளின் கட்டளை என்றான் பரஞ்சோதி. சத்தியாச்சிரேயர் என்ற பெயரை கேட்டதும் பிஷுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. அதை பரஞ்சோதி கவனித்தான். ஆயினும் அதன் பொருளை அவனால் அறிய முடியவில்லை. நாகநந்தி என்ன கட்டளையிட்டாரோ அவ்விதமே. இன்றிரவு இங்கேயே படுத்துக்கொள். ஸ்ரீ பர்வதத்துக்கு போகும் வழியெல்லாம் இப்பொழுது அபாயம் நிறைந்ததாய் இருக்கிறது. இன்று ராத்திரி அந்த இடத்துக்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும். அவர்களுடன் சேர்த்து உன்னை அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று கூறிய பிக்ஷு இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சமிக்கை செய்தார். அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்துச் சென்று உணவு அருந்த செய்த பிறகு கீழே ஒரு அறையில் அவன் படுத்துக்கொள்வதற்கு இடம் காட்டினார். சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுநூற பயணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான். தோளை பிடித்து யாரோ